டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ராவில் எண்டிங் வந்து உண்மையிலேங்க என்னடா இது மண்டே நைட் ரா இருந்தாலும் உண்மையிலே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்பா புது ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் உண்மையிலே மிரட்டி விட்டான், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. அந்த நியூ சீஃப் மாதிரி சித்ராஸ் வந்து தெரிஞ்சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மைக் எடுத்துகிட்டு ஐ ஆம் த ரெவல்யூஷனரி, ஐ ஆம் த விஷனரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பக்கம் வந்துடுறாரு. அண்ட் சிஎம் பக்கம் வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா சித்ராஸ் சிஎம் பக்கம் தனி ஒரு பகை இருக்குல்ல, ஆனால் இந்த டைம் பகையே வேறு பால் ஹியூமன் வச்சு. அதனால சிஎம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சித்ரான்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி விட்டாரு. அண்ட் பால் ஹியூமன் தனியாக சிக்க பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பின்னாடியே வந்து எப்படியும் அடிச்செல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் சிஎம் பக்கம் வந்து பார்த்துருவான். கார்னர் வச்சு பால் ஹியூமன் குத்தலான்னு போகும்போது அங்கே சித்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் குத்தி விட்டுருவான் சிஎம் பங்குக்கு. அங்கே ஒரு சம்பை கொடுத்து அவன் மேலே காலை போட்டு மிதிச்சு அதுக்கப்புறம் பால் ஹியூமன் ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணுவான். என்ன சொல்லுவான்னா, அண்ட் பால் இப்போதைக்கு இந்த சித்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அன்பிரடிக்டபிளாக இருக்க போகிறார். இதுக்கப்புறம் அன்டிஃபெண்டிங், அதாவது ப்ராட்காஸ்ட் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் ரெசல்மேனியா 41 மெயின் இவன் மட்டும் இல்லை, ரெசல்மேனியா 42 எங்கள் தலை தான் மெயின் இவன் பண்ண போது அண்ட் சாம்பியன் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிசி ஒரிஜினல் ட்ரைவல்ஸி வந்துட்டாங்க. நான் நம்பவே இல்லை என்னடா ரோமன் உள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்ட்டு. அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்க அண்ட் ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்ஸ்க்கு ஒரு ஸ்பீரை தட்டி விட்டு அண்ட் அதுக்கப்புறமா பால் ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டார். ரோமன் ஒரு சூப்பர்மேன் பஞ்சை கொடுத்து விட்ருவாரு. இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லாடான்ட்டு. அண்ட் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து சித்ரான்ஸ்க்கு ஒரு ஸ்பீரை தட்டி விடும்போது அங்கே பிரான் பிரேக்கர் வந்து ஸ்பியரு என்னடா அது என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, சத்தியமாக சொல்கிறேன். அண்ட் தரமான ஒரு ஷோ, தரமான இது வரைக்கும் நான் அதாவது இந்த இயர்லேயே ஒரு பெஸ்ட் ஷோன்னு சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு. அண்ட் பிரான் பிரேக்கர் சித்ரான்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது அப்படியே சித்ரான்ஸ் சிரிச்சுக்கிட்டு நீ நம்ம இல்லைண்டா, அதாவது பால் ஹியூமன் கையெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இன்க்ளூடிங் ப்ராட்காஸ்ட்டில் மட்டும் இந்த டைமில் இருந்திருந்தாங்கன்னா மொத்தமாக சித்ரான்ஸ் பிரான் பிரேக்கர் எல்லாத்தையும் பிரித்து வெஞ்சிருப்பார். அவர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அடுத்து என்ன பண்ணால் பால் ஹியூமன் ரோமன் வந்து தாக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஓடி போய் அவர் ஸ்பியரை கொடுக்க பேரிகேட்டில் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவார் பிரான் பிரேக்கர். அவனை சித்ரான்ஸ் அவனை தூக்கிட்டு வாடா மேலே அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்து லாக்க போட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி சித்ரான்ஸ் வந்து தைரியமாக தரமாக சொன்னார். ஃபஸ்ட்டு சிஎம் பங்கு ஒரு ஸ்டம்பு, அடுத்து ரோமனுக்கு ஒரு ஸ்டம்பு, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சித்ரான்ஸ் தான் ஆண்டிருக்காரு. நியூ சீஃபாக வந்து தெரிஞ்சார் எனக்கு உண்மையிலே. அண்ட் சித்ரான்ஸ் இப்போ பயங்கரமாக ஹீல் டர்ன் பண்ணியிருக்காரு, தரமாக சொல்லி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒருத்து பாலிமன் கை நியூ காய் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பண்ணிட்டாரு. சத்தியமாக சொல்கிறீங்க பெஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் த இயர் என்னை பொறுத்தவளுக்கு. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி மறக்காமல் கமெண்ட்ங்க. தேங்க்யூ.